எவ்ரிவன். ரீசென்ட்டா ஊட்டி ட்ரிப் போயிருந்தப்போ, அங்க வந்து டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ, அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாரி ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. லாஸ்ட் டைம் வந்து மூணார் ட்ரிப் போயிருந்தப்பவே ட்ரை பண்ணோம். பட் அப்போ வந்து டைம் கிடைக்கலங்கிறதுனால அது வந்து போக முடியல. ஃபைனலி இந்த வாட்டி வந்து ஒரு ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியாச்சு. நாங்க வந்து மார்னிங் டைம்ல போயிருந்தோம். தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரி இது. டீ ஃபேக்ட்ரி கம் டீ மியூசியம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. நாங்க போனப்போ வந்து நெறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க விசிட்காக. இங்க டீ ஃபேக்ட்ரில வந்து ₹20 சார்ஜ் பண்றாங்க என்ட்ரிக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பார்க்கிங்க்கு நீங்க ஓன் வெஹிக்கிள்ல போறீங்கன்னா, அதுக்குமே சார்ஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து போனதும் என்ட்ரன்ஸ்ல டீ வந்து இந்தியால எப்படி ஒரிஜின் ஆச்சு, நீலகிரி ஹில்ஸ்ல வந்து எப்படி பிளான்டேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்க போர்ட்ல இருந்தது. அதுக்கப்புறமா வந்து டீ எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு அந்த யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃப்ரம் த ரா லீவ்ஸ் அந்த டீ எப்படி ஃபைனலா வந்து ரெடி ஆகுதுன்ற வரைக்கும் அங்க வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இட் வாஸ் சச் அ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து நெறைய அந்த ஃபேக்ட்ரி மேட்லாம் நான் நெறைய பார்ப்பேன் இந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ லைவா எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ ஃபைனலி வந்து அது நிறைவேறிடுச்சு. அந்த நேர்ல பார்த்தாச்சு. அங்க வந்து அந்த டீ எப்படி ட்ரை பண்றாங்க. ஸோ அது ஒவ்வொரு யூனிட்டா நம்ம அதோட சைட்ல வந்து நம்ம நடந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அ பெருசா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து நமக்கு யாரும் குடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அங்க வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் வந்து அங்க செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேக்கிங்குமே அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த மிஷினே வந்து பேக் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து நேர்ல பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா டீ ஃபேக்ட்ரிலேருந்து வெளிய வரும்போது சாம்பிள் டீ வந்து குடுப்பாங்க. ஸோ அத குடிச்சுட்டு நம்ம அங்க பக்கத்திலேயே வந்து ஸ்டோர் இருக்கும். எல்லா வெரைட்டீஸ் ஆஃப் டீ அங்க என்னென்னலாம் அவைலபிள் இருக்கோ, அதெல்லாமே வந்து ஸ்டால்ஸ் மாரி நெறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அங்க என்ன டீ வேணுமோ அத சொல்லிட்டா ஒரு பில் மாரி குடுத்துருவாங்க. ஸோ அந்த பில் வச்சு மணி பே பண்ணிட்டு அங்க வாங்கிக்கலாம். அது பக்கத்திலேயே இந்த ஃபேஸ் ஜெல், அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி ஒரு செக்ஷனும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி யூனிட்டுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். டீ ஃபேக்ட்ரில வந்து லாஸ்ட்டா தான் சாம்பிள் டீ வந்து குடுத்தாங்க. பட் இங்க வந்து என்ட்ரி அப்பவே வந்து சாக்லேட் சாம்பிள்ஸ் வந்து குடுத்துருவாங்க. அண்ட் நான் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங்லேருந்து எப்படி டீ பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்கும்னு நெனச்சேன். பட் இங்க வந்து இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி அது எப்படி மோல்டில் பண்றாங்க. அதுக்கப்புறமா அதோட ப்ராசஸிங் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபுல் டீட்டெயில்டான சாக்லேட் ஃபேக்ட்ரி கிடையாது இது. ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே வந்து சாக்லேட் ஸ்டால்ஸ் எல்லாம் நெறைய இருந்தது. யூசுவலா வெளிய வந்து கடையில இவ்ளோ வெரைட்டி வந்து நான் பார்த்தது கிடையாது. அங்க ரொம்ப நெறைய வெரைட்டீஸ் இருந்தது சாக்லேட் வெரைட்டி. பட் நாங்க முன்னாடி வந்து சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால அங்க நாங்க எதுவும் வாங்கல. பட் வாங்காம இருந்திருந்தா கண்டிப்பா கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அங்க. ஸோ அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு எக்ஸிட்டுக்கு போகும்போது வந்து அந்த ஃப்ளோர் ஃபுல்லா வந்து இந்த ஸ்வெட்டர்ஸு, பீனீஸ், அப்புறம் மஃப்ளர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் லெதர்ல வந்து லெதர் பேக்ஸு, பெல்ட்டு, கிளட்சஸ் அதுக்கப்புறமா லெதர் ஆக்சஸரீஸு, ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்ட் நார்மல் ஹேண்ட் பேக்ஸ், பர்ஸஸ், ஸ்லிங் பேக்ஸும் இருந்தது. அண்ட் இன்னொரு சைட்ல வந்து ஸ்பைசஸு, கொஞ்சம் டீ வெரைட்டீஸ் எல்லாமே இருந்தது அங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ட்ரிப் விளாக்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.